ஹாய் வணக்கம், நான் ஜேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குயிக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு கம் அப் வித் நியூ ஐடியா. இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க குயிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி வந்து ஆதார் கொண்டு வந்தாங்களோ, ஒரு ஐடென்டிட்டி மாதிரி கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு சூப்பர் ஐடி, ஒரு இன்டெகிரேட்டட் ஐடி, இல்லைனா வந்து இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபெடரல் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன்ட் ஐடி ஒன்று, ஒரு ஐடியா வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஐடி எப்படின்னா, இட் வில் பி லிங்க்டு, அது வந்து இன்டர்லிங்க்ட் அண்ட் இன்டர் ஆப்பரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடிக்கு கீழே ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் போன்ற மற்ற ஐடிக்களை இன்டர்லிங்க் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொண்டு வர போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இட் வில் பி a tedious ப்ராசஸ். டெஃபினெட்லி ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்காது. ஸோ சப்போஸ் இதை வந்து ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஐடியை வச்சுட்டு இதில் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய எல்லா மற்ற ஐடியும் லிங்க் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் ஓவர் த டைம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா ஓவர் த டைம் எல்லா ஐடியும் லிங்க் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் இந்த மற்ற ஐடிஸ்லாம் காட்ட வேண்டிய இடத்துல இந்த ஒரே ஒரு ஐடி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக இன்டர்லிங்க்டு எல்லா விதமான ஐடிஸ். இப்போ ஒருத்தர் நம்ம இருக்கோம், ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு மல்டிபிள் ஐடிஸ் இருக்குது, ஐடென்டிட்டி கார்ட்ஸ் இருக்குது, ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் போன்ற டிஃப்ரெண்ட் ஐடிஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஐடிஸும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி தேவைப்படுற எல்லா இடத்துலையுமே வந்து உங்களோட ஐடியை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ப்ரூஃபா, அட்ரஸ் ப்ரூஃபா, முக்கியமாக கேஒய்சி ப்ராசஸ்க்கு. ஸோ இந்த கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் வந்து இந்த கம்பைன்ட் ஐடி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு ஐடி இருந்ததுன்னா அந்த ஒரு ஐடியை கொடுத்தாலே போதும், எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக அந்த கேஒய்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வெரிஃபை பண்ண வேண்டிய இடமா இருக்கட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை ரோல் அவுட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய பங்கையும் சேர்த்து வந்து பண்ணணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஐடிஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் அதுக்குள்ளே இணைக்கிற மாதிரி வழிவகுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோ இல்லை ப்ரொபோசலோ இது வரைக்கும் கொண்டு வரல. இது வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் ஒரு டிராஃப்ட், இது எப்படி இருக்கும், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து February 27 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லிவிட்டு அப்போ வந்து ப்ரொப்போசலாக இது கொண்டு வந்து மக்களுடைய கருத்துக்களையும் இல்லை மற்ற கருத்துக்களையும் வந்து கேட்டு டிஸ்கஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி ஒரு யூனிக் ஐடென்டிட்டி, இது பேர் வந்து ஒரு அம்ப்ரெல்லா ஐடென்டிட்டி, ஏன்னா எல்லாத்தையும் ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளே ஒரு குடைக்குள்ளே கொண்டு வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன்ட் ஐடென்டிட்டி கொண்டு வந்துட்டா எல்லா இடத்துலையும் வந்து ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐடி கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுடைய மற்ற எல்லா ஐடியும் லிங்க் ஆகிருக்கும், ஈஸியாக இன்ஃபர்மேஷன் புல் பண்ணிக்கலாம், அது எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ தட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து வில் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஒரு ஐடி கொடுத்தா போதும், சும்மா போய் ஒவ்வொரு இடத்துல இதை கொடுங்க அதை காட்டுங்கன்னு சொல்ல தேவையில்லை, இந்த இது கொடுத்துட்டாலே போதும். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து திஸ் வில் போஸ் அ செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பர்சனோட எல்லா விதமான ஐடென்டிட்டியும் ஒரே ஒரு ஐடியில் லிங்க் ஆகி அது ஒரு டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஐடியை ஹேக் பண்ணிட்டா போதும், ஒரு பர்சனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் மற்ற எல்லா ஐடென்டிட்டியும் எடுத்துடலாம். ஸோ இது வந்து இட் வில் பி அ ரிஸ்க். ஸோ இதை வந்து எப்படி வந்து செக்யூராக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிக்சட் ரெஸ்பான்சஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்படியும் ப்ரொபோசல் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க, February 27 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கருத்துக்கள்லாம் கேட்டு தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒன்றும் உடனே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் இட் வில் பி டெஃபினெட்லி லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ எப்படி வந்து ஆதார் ரோல் அவுட் ஆனப்போ இன்னுமே வந்து நம்ம ஆதாரில் நிறைய விஷயங்கள் லிங்க் பண்ணுற விஷயங்கள்லாம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் திஸ் வில் பி அ பிக் ஸ்டெப் டெஃபினெட்லி. அது வந்து பாசிட்டிவான ஸ்டெப்பாக நெகட்டிவான ஸ்டெப்பான இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். பை.